Welcome to my channel once again. So we are going to continue the set questions. So this is third part, I think. Part 1 and 2 description la kandipa kuduthirupom kudukalena kuduthirvom, right? And now neenga vandu part 3 இது question 6 ல இருந்து ஆரம்பிக்கலாம். 1 and 2 ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ வந்து கம்மியா இருந்ததா கேள்விப்பட்டேன். ஐம் so sorry. அது ரீவொர்க் பண்ணி கண்டிப்பா கொடுக்குறோம். And part 3 question 6. So in the question 6 எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா grammar. So grammar part question 10. So question 10 பாத்தீங்கன்னா question 5 and 6 and 7. So 3 questions. This is grammar 10 marks. So இது வந்து new syllabus and new portion and CBSE சொன்ன அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம 5th questions ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்ததுனால question 6லேருந்து ஆரம்பிக்கிறோம். Read the conversation given below and choose the correct option to fill in the blanks to complete the conversation. So இந்த கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் தான். ஒன்று கஸ்டமர் அண்ட் டெய்லர். நாமளே ஒரு கடைக்கு போனால் என்ன கேட்போம்? இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் அண்ட் டெய்லர் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் கேப்ஸ் டோன்ட் ஃபிட் மீ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டெய்லர் பார்த்தீங்கன்னா வேர் தேம் ஆன் த டிப் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் தே வில் ஃபிட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. கஸ்டமர் ஐ வாண்ட் டு வேர் தேம் ஆன் மை ஹெட். தலையில் போடணுயா, நீ என்ன கையில் போட சொல்கிறாடின்றாப்புல. டெய்லர் யூ நெவர் டோல் மீ தட், யூ ஒன்லி செட் தட். இது ஆக்சுவலாக ஒரு ஜோவியலான ஒரு கான்வர்சேஷன் இது. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து ஆன்சர் பண்ணும்போது யார் பேசினாலும் அது வந்து உங்களுக்கு முன்னாடி யாரோ 2 பேர் பேசிக்கிறத நீங்கள் லிசன் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தால் எனக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் அண்ட் டெய்லர் அவங்க 2 பேர் என்ன பேசினாங்கன்றத அப்படியே ஓடி போய் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கன்வே பண்ணால், அப்படி கன்வே பண்ணும்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நம்மளை அறியாமலே மாறும். அதாவது தமிழில் சொல்லும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க, வேணா தீஸ் கேப்ஸ் டோன்ட் ஃபிட் மீன்னு சொல்கிறாப்புல இல்லையா, இந்த கேப்ஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நாம் வந்து கவனித்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது, டேய் அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு பத்தாதாண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் பேசின வார்த்தைக்கும் நாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கன்வே பண்ண வார்த்தைக்கும் மாறுதல் இருக்குது இல்லையா, அதுதான் அந்த ஆன்சர். ரொம்ப ஈஸியாக எழுதலாம். சரி, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று கண்டிப்பாக போட்டுருவோம், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு. ஸ்டே டியூன். ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் ஒன், தி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் டேஷ். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, that those caps didn't fit him. அது என்ன சார், தீஸ் கேப்ஸ்ன்னு தானே கொஸ்டினில் இருக்குது, நீங்கள் என்ன திடீர்னு ஆன்சர் thatன்றது வந்து கன்ஜங்ஷன். அப்புறம் என்ன சார் தோஸ் அப்படின்னா, தோஸ்ன்றது these becomes those, right? And don't fit me. அது எப்படி don't fit meன்றது didn't fit ஆச்சு அப்படின்னா, tense changes required. tense changes ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்னென்னா, உங்களுக்கு அந்த 12 tenses, அந்த 12 tenses பற்றி தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லைங்க, யார் வேணாலும் தூக்கி அப்படி சாப்பிட்டு போகலாம். ஸோ அந்த 12 டென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே டோன்ட் ஃபிட் மீன்றது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதை பாஸ்ட்டாக மாற்றும் போது டூ பிகம்ஸ் டிட். ஸோ நாட் இருக்கிறதுனால நாட் நெகட்டிவ். ஸோ டோன்ட் டிண்ட். ஸோ டிண்ட் ஃபிட் ஹிம் மீன், அதாவது எனக்கு, அதாவது நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் போது டே அவனுக்கு, அப்போ ஃபிட் ஹிம். அதான் முடிஞ்சுதா, தட்ஸ் ஆல். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். அது திரும்ப சொல்கிறேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஜங்ஷன் தட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட். அண்ட் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், இந்த 4th சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரிக்கு யூஸ் பண்ணுவோம், ரைட், தட் அப்படின்ற வார்த்தை. அண்ட் செகண்ட் பாருங்கள், தி டெய்லர் டோல்ட் ஹிம் டேஷ். தி டெய்லர் டோல்ட் ஹிம் ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தி டெய்லர் டோல்ட் ஹிம் தட் வேர் தேம் ஆன் தி டிப் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர்ஸ். ஆனால் ஆக்சுவல் வேர்ட் பாருங்கள், வேர் தேம் ஆன் தி டிப் ஆஃப் யோர் ஃபிங்கர்ஸ். டே அதை உன்னோட ஃபிங்கரோடைய டிப்பில் நீ அதை வேர் பண்ணி போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து இன்னொருத்தவங்களை கன்வே பண்ணும்போது டே அது வந்து அவருடைய டிப்பு அந்த ஹிஸ் ஃபிங்கர்ஸ்ன்னு மாறுது பார்த்தீங்களா, அதுதான் சேஞ்சஸ், ரைட். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ ஃபர்தர் ஆடட் தட் தே வில் ஃபிட் யூ. டே அது கண்டிப்பாக அவனுக்கு பத்துண்டா. அதை நம்ம இன்னொருத்தர் சொல்லும்போது டே அது அவனுக்கு பத்துமாண்டா, அவ்வளோதான். ஸோ வில்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வில் இருக்குங்க, அந்த வில் பிகம்ஸ் வுட். ஸோ அது எப்படி சார் வில் வுட்டாக மாறுது அப்படின்னா, டென்ஸ் சேஞ்சஸ். இங்கே என்ன டென்ஸ் சேஞ்சஸ்னால், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த வில், ஷால், கேன் அப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்கும். இந்த ப்ரெசென்ட் மாடல்ஸை வந்து நீங்கள் பாஸ்ட் ஃபார்மை மாற்றி விட்டாலே போதும், இந்த வேர்பெல்லாம் எதுவும் மாற்ற வேணாம். வில்க்கு அடுத்து ஃபிட் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும், மாறல. சரியா, இங்கே வந்து ஜஸ்ட்டு வில்லை வந்து வுட்டாக மாற்றுங்க. சப்போஸ்
கொஸ்டின்ஸில் வில்லுக்கு பதிலாக வுட் இருந்தால் என்ன பண்ணணும், சேம் வுட்டே எழுதலாம் சரியா. ஸோ இதுக்கான செப்பரேட் வீடியோஸை கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கொடுப்போம் பாருங்கள். ஸோ இதுவே 5 minutes ஆகிடுச்சா ஒரு கொஸ்டினுக்கு. ஓகே, கொஸ்டின் 7, fill in the blanks by choosing the correct option for any 4 of the 6 sentences given below. கண்டிப்பாக கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எது எந்த கேள்வியோ அதுக்கு அதை ஆன்சர் பண்ணிவிடுங்க சரியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி எம்ப்ளாயி. எவ்ரினும் போது நமக்கு என்ன வருது, நீட்ஸ் டு சரி. அந்த எவ்ரி அப்படின்னும் போது நமக்கு தேர்ட் பர்சன் சிங்குலரில் வந்துடுறாப்புல. ஸோ எவ்ரி எம்ப்ளாயி நீட்ஸ் டு தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் மும்பை இஸ் ரிச்சர் தேன், கம்பேர் பண்ணியிருக்க பார்க்கலாம். மும்பை இஸ் ரிச்சர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ரிச்சர்ன்றது ஆப்டான வேர்டு. அண்ட் ஷீ டேஷ் ஹர் ஹோம் ஒர்க் அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ நாளைக்கு இந்த நேரத்தில் அவள் அந்த ஹோம் ஒர்க்கை செய்து கொண்டு இருந்திருப்பாள் சரியா. ஸோ அப்போது இங்கே ஷீ வில் பி டூயிங். ஸோ இது எப்போ சொல்கிறான், நாளைக்குன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இஸ் வராது, நாளைக்கு நம்ம வில் பி டூயிங் தான். ஸோ நாளைக்கு இது என்ன டென்ஸு, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது ரைட். டுடே a good dash varieties of tea are available. Today a good varieties of teas. இதில் ஒரு குழந்தை நம்மள்ட்ட கேட்டாங்க, அதாவது சார் அது ஏன் மோர் இல்லை ஏன் மெனி அப்படின்னு கேட்டாங்க. மோர் அப்படின்றதுக்கும் மெனின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெனி அப்படின்னும்போது உன்னால் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். மோர்னும் போது கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, டுடே அ குட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் டீ ஆர் அவைலபிள் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அண்ட் ஹீ செட் தட் ஹீ டேஷ் ஹார்ட் சின்ஸ் 6 o'clock. ஷீ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹார்ட். அது என்ன சார் அது, ஷீ ஹேட் பீன், இது முடிஞ்ச மாதிரி இருக்குது. அது எப்படி 6 o'clockலேருந்து அதுக்கு வந்து ஹேட் ஒர்க் சொல்லாமல் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் சொல்லாமல் ஏன் டி ஆப்ஷன் கூட சொல்லாமல் அப்படிலாம் சொன்னால் அது தப்பு சரி. அது சொல்லக்கூடாது. ஸோ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, சின்ஸ் 6 o'clock 6 மணிலேருந்து ஆரம்பித்து அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான்டா, செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை தான் வந்து he said that he had been working. அது எப்பவுமே என்னது, அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரும். ஸோ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஏன் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால், he said ஆல்ரெடி இது என்னவா இருக்குது, சிம்பிள் பாஸ்ட்டுன்னு, அது பாஸ்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு சரியா. ஸோ அப்போ had been workingன்றது தான் ரைட்டான கான்செப்ட் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் எப்போவோ ஆரம்பித்து அந்த விஷயம் இன்னும் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இது நேற்று இந்த டைமில் எப்போது 6 மணிக்கு ஆரம்பித்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாண்டாப்பா அப்படின்னு சொல்கிறேன், அது சென்ஸ். அதனால் ஹேட் பீன் ஒர்க்கிங். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னால இங்கே சார் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு சார், எப்படி சார் ஹேஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸுனாலே ஹேவ் தானே வரும், ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய பேர் இல்லை ப்ளூரல் இல்லை, தப்பு அப்படி சொல்லவே கூடாது. இங்கே ஆக்சுவலாக ஒன்னுன்ற விஷயந்தான் வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் சரியா. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள். அப்போ இந்த ஒன்னுன்றது தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ அந்த ஒன்னுன்ற சப்ஜெக்ட் ஹீ ஷீட் அந்த தேர்ட் பர்சன் சிங்குலரில் எடுத்தால் இப்போ ஹேஸ் கான் டு கனடான்றது தான் ரைட்டான ஆன்சர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் பார்ட் பிலேருந்து பார்க்கலாம் சரியா. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.